வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஆன்சர், சொல்லையோ கருத்தையோ திரும்ப திரும்ப சொல்வதுண்டு. சொல்லையோ கருத்தையோ திரும்ப திரும்ப சொல்வதுண்டு. செகண்ட் ஒன், சொற்களை ஒழுங்குபடுத்துக. அறியாமை அறிவாற்றலின் மிகப்பெரிய எதிரி அல்ல. அறியாமை அறிவாற்றலின் மிகப்பெரிய எதிரி அல்ல. தேர்ட் ஒன், ஏற்கனவே நேர்ந்ததை கூறும் விடை உற்றது உரைத்தல் விடை. உற்றது உரைத்தல் விடை. பொருந்தாத இணையை கண்டுபிடி. விடை விளக்கம். பொருந்தாதது. சுட்டு விடை உடன்பட்டு கூறும் விடை. தவறானது. உடன்பட்டு கூறும் விடை நேர்விடை. மறைவிடை மறுத்து கூறும் விடை. உருவது கூறல் விடை வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை கூறல் உருவது கூறல் விடை. ஏவல் விடை மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக கூறும் விடை ஏவல் விடை. விடைக்கேற்ற வினாவை தேர்க. பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. இதற்கான வினா, பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது? இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிப்போக்கர் கேட்டது எவ்வகை வினா? அறியா வினா. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். உரை கவிதாவால் படிக்கப்பட்டது. செயப்பாட்டு வினைத்தொடர். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். செயப்பாட்டு வினையை கண்டறிக. சட்டி உடைந்து போயிற்று. உயிரும் உடலும் போல. உவமை கூறும் பொருள் ஒற்றுமை. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்க. கண்ணை இமை காப்பது போல. பாதுகாப்பு. தவறான கலைச்சொல்லை கண்டறிக. பங்க்சுவேஷன் விழிப்புணர்வு என்பது தவறானது. பங்க்சுவேஷன் நிறுத்தற்குறி. அவேர்னஸ் விழிப்புணர்வு. லீடர்ஷிப் தலைமை பண்பு. மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சட்டமன்ற உறுப்பினர். இக்வெஸ்ட்ரியன் குதிரையேற்றம். சேட்டலைட் செயற்கைக்கோள். விடை வகைகள். தேர்வு எழுதிவிட்டாயா என்ற வினாவிற்கு எழுதாமல் இருப்பேனா என்று கூறுவது வினாஎதிர் வினாதல் விடை. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். சர்வர் வையக விரிவு வலை வழங்கி. ஃபோல்டர் உரை. கர்சர் ஏவி அல்லது சுட்டி. கிராப் செதுக்கி. கம்ப்யூட்டர் கணினி. ஊர் பெயர்களின் மருவை எழுதுக. புதுச்சேரியின் மருவு புதுவை. ஊர் பெயர்களின் மருவை எழுதுக. நாகப்பட்டினம் என்பதன் மருவு நாகை. நிறுத்தற்குறிகளை அறிக. எது சரியானது? ஆன்சர் ஏ. மகிழ்ச்சி வியப்பு அச்சம் அவலம் இரங்கல் முதலான உணர்ச்சியை வெளியிடும் இடங்களில் வியப்புக்குறி இட வேண்டும். சரியான நிறுத்தற்குறியிட்ட சொற்றொடரை தேர்ந்தெடு. ஆன்சர் சி. பொழிலன் தோட்டத்திற்கு சென்று வாழை இலை பறித்து வந்தான். எழுத்து வழக்கு தொடரை தேர்ந்தெடு. எழுத்து வழக்கு என் கதை பெரியது. சொல்றேன் என்பதன் எழுத்து வழக்கு சொல்கின்றேன். சொல்றேன் என்பதன் எழுத்து வழக்கு சொல்கின்றேன். சொற்களை சரியாக இணைத்து புதிய சொல் உருவாக்குக. புளியங்கன்று புளியங்கன்று. மனிதநேயம் என்ற சொல்லில் இணைந்துள்ள இரண்டு சொற்களை கண்டறிக. மனிதம் நேயம். மனிதநேயம் மனிதம் நேயம். இவற்றுள் எது சரியானது? நிகழ்காலத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக. சுடர்கொடி பாடுகிறாள் நிகழ்காலம். சுடர்கொடி பாடுகிறாள் நிகழ்காலம். மல்லிகை பந்தலின் கீழே தங்கினான். தங்கினான் என்பது எக்காலத்தை குறிக்கும்? இறந்த காலம். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. ஆழ்வார்கள் எத்தனை பேர்? சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் என்ன? ஒரு சொல்லால் தொடரின் இரு இடங்களை நிரப்புக. எனக்கு கால் பங்கு பிரித்து கொடுக்க வா. கீழே ஈரம் பார்த்து உன் காலை வை. வல்லினம் மிகும் மிகா தொடர்களின் பொருளறிந்து பொருத்துக. பாலை பாடினான். பாலைத்திணை பாடினான். பாலை பாடினான். பாலினை பாடினான்.
தேரை பார்த்தான். தேரை என்னும் உயிரினத்தை பார்த்தான். தேரைப் பார்த்தான். தேரினைப் பார்த்தான். பின்வரும் தொடரில் உள்ள நால்வகை சொற்களில் உரிச்சொல்லை தேர்ந்தெடு. வளவனும் தங்கையும் மாநகர பேருந்தில் ஏறினர். உரிச்சொல் மாநகரம். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. அடைப்புக்குள் உள்ள சொல் முழை. சிங்கம் முழையில் வாழும். இருபொருள் தருக. துய்ப்பது கற்பது தருதல். இருபொருள் தருக. நூல் ஆடை நெய்வது. மூதுரை அறநூல். அடைப்புக்குறிக்குள் உள்ள சொற்கள் பொருந்தக்கூடிய தொடரை கண்டறிக. அடைப்புக்குள் உள்ள சொற்கள் பட்டு பாட்டு. பட்டு மெத்தையில் பாட்டு கேட்டபடி தூங்கினான். பட்டு மெத்தையில் பாட்டு கேட்டபடி தூங்கினான். குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு தருக. சிறு சீரு. சிறு சிறுமை. சீரு பாய்தல். கூற்று காரணம். கூற்று பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது மங்கலமாகும். காரணம் பொற்கொல்லர் பொன்னை பறி என்று உரைப்பது. ஆன்சர் கூற்று காரணம் இரண்டும் தவறு. கூற்று வாய்ப்பூட்டு சட்டத்திற்கு ஆட்பட்ட தலைவர்கள் வட இந்தியாவில் பாலகங்காதர திலகரும் தென்னிந்தியாவில் முத்துராமலிங்கரும் ஆவர். காரணம் ஆங்கில ஆட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டதால் அச்சட்டம் கொண்டுவரப்பட்டது. ஆன்சர் கூற்று சரி, காரணம் தவறு. கலைச்சொல் அறிதல். பட்டி நெற்பயிர். கலைச்சொல் அறிதல். போயட் கவிஞர். அடிவகைகளில் தவறான இணை எது? கோல் குத்துச்செடி. பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்க என்று வேண்டியது கருணையன் எலிசபெத்துக்காக வேண்டினான். சொல்லும் பொருளும் சரியானது எது? பாசவர் வெற்றிலை விற்போர். பாசவர் வெற்றிலை விற்போர் என்பதே சரியானது. தொகையின் வகை எது? பெரிய மீசை சிரித்தார். அன்மொழித் தொகை. அருந்துணை என்பதை பிரித்தால் அருமை + துணை. சரியான அகரவரிசை எது? உழவு ஏர் மண் மாடு. வீரனை புகழ்ந்து பாடுவது எந்த திணை? பாடான் திணை. சரியான கூட்டுப்பெயரை தேர்ந்தெடு. வேலமரம். வேலங்காடு. சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. உயிரெழுத்துக்கள் 12ம் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. பின்வருவனவற்றுள் முறையான தொடரை தேர்ந்தெடுக்க. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. பிழை திருத்துக. கோவலன் சிலம்பு விற்கப் போனாள். கோவலன் சிலம்பு விற்கப் போனான். பிழை திருத்துக. கண்ணகி சிலம்பு அணிந்தான். கண்ணகி சிலம்பு அணிந்தாள். சொல் பொருள் பொருத்துக. எதிர்ச்சொல்லை பொருத்துக. எளிது அரிது. ஈதல் ஏற்றல். அந்நியர் உறவினர். இரவலர் புரவலர். சொல் பொருள் பொருத்துதல். நாற்று நடுதல். நீர் பாய்ச்சுதல். கதிர் அறுத்தல். களை பறித்தல். ஒருமைப்பன்மை பிழை. குழந்தைகள் தம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர். ஒருமைப்பன்மை பிழை நீக்குக. சிறுமி தனது கையில் மலர்களை வைத்திருந்தாள். சிறுமி தனது கையில் மலர்களை வைத்திருந்தாள். கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு. ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். இந்திய மொழிகள் அனைத்திலும் உள்ள ஓலைச்சுவடிகள் இங்கு பாதுகாக்கப்படுகின்றன. உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் கன்னிமாரா நூலகமே. இது சென்னை எழும்பூரில் அமைந்துள்ளது. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் என்ற பெருமைக்கு உரியது. திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். கொல்கத்தாவில் 1836ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டு 1953இல் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட தேசிய நூலகமே இந்தியாவின் மிக பெரிய நூலகமாகும். இது ஆவண காப்பக நூலகமாகவும் திகழ்கிறது. உலகில் மிகப்பெரிய நூலகம் என்ற பெருமையை தாங்கி நிற்பது அமெரிக்காவில் உள்ள லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ்.
உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் கன்னிமாரா நூலகம். சரஸ்வதி மகால் நூலகம் அமைந்துள்ள இடம் தஞ்சாவூர். தேசிய நூலகம் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்த ஆண்டு 1953. உலகில் மிகப்பெரிய நூலகம் எது? லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். தேசிய நூலகத்தின் சிறப்பம்சம் ஆவண காப்பகம். பயன் பிளஸ் இலா என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பயனிலா. சீரிலமை பிரித்தெழுதுக சீர் பிளஸ் இளமை. வெங்கரி பிரித்தெழுதுக வெம்மை பிளஸ் கரி. முத்து பிளஸ் சுடர் முத்துச்சுடர். முதுமை பிளஸ் மொழி முதுமொழி. பிரித்து எழுதுக உயர்வடைவோம் உயர்வு பிளஸ் அடைவோம். செம்பயிர் செம்மை பிளஸ் பயிர். இயல் எதிர்ச்சொல் இரவு. வெறுப்பு எதிர்ச்சொல் பள்ளம். வெறுப்பு என்பதன் பொருள் மலை, எதிர்ச்சொல் பள்ளம். எல் என்பதன் பொருள் பகல், எதிர்ச்சொல் இரவு. பொருந்தாத இணை எது? சர்வர் உளவி என்பது பொருந்தாதது. சர்வர் வையக விரிவு வலை வழங்கி. கிராப் செதுக்கி கர்சர் ஏவி ஃபோல்டர் உரை. பொருந்தா சொல்லை கண்டறிக. குழல்கள் செய்ய இயலாத மரங்கள் அகில். குழல்கள் செய்ய தகுந்த மரங்கள் கருங்காலி, செங்காலி, சந்தனம். பொருந்தாத இணையை கண்டறிக. பொருந்தாதது செரு செருக்கு என்பது பொருந்தாதது. செரு வயல். துவரை பவளம், மல்லல் வளம், கோடு கொம்பு. பொருந்தாத இணையை கண்டறிக. பொருந்தாதது திருவாரூர், கரிக்கையூர் என்பது பொருந்தாதது. ஏறுகோல் எருது கட்டி. ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, பட்டிமன்றம், பட்டிமண்டபம். பொருந்தா இணையை கண்டறிக. களை அடித்தல் என்பது பொருந்தாதது. நாற்று நடுதல், நீர் பாய்ச்சுதல், கதிர் அறுத்தல், களை பறித்தல். பொருந்தா சொல்லை கண்டறிக. அப்துல் கலாம் பிறந்த நாள் ஆசிரியர் தினம் என்பது பொருந்தாதது. அப்துல் கலாம் பிறந்த நாள் மாணவர்கள் தினம். விவேகானந்தர் பிறந்த நாள் தேசிய இளைஞர் நாள். காமராசர் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாள். ஜவஹர்லால் நேரு பிறந்த நாள் குழந்தைகள் நாள். பொருந்தா சொல்லை கண்டறிதல். பொருந்தாதது பொய்மை, மெய்மை என்பது பொருந்தாதது. திங்கள் மாதம், பகலவன் கதிரவன், மெய் உண்மை. சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை அறிக. சந்திப்பிழையற்றது 1 மற்றும் 4. பதிகம் என்பது 10 பாடல்களை கொண்டது. விழாக்களின் போது இசைக்கருவிகளை இசைப்பது வழக்கம். இளமை பெயர்கள் கண்டு பொருத்துக. புலி பரல், சிங்கம் குருளை, ஆடு குட்டி, யானை கன்று. வலுவற்ற தொடரை காண்க. கைகள் இரண்டும் உதவவே என சான்றோர்கள் கருதினர். கைகள் இரண்டும் உதவவே என சான்றோர்கள் கருதினர். வழுச் சொல்லற்ற தொடரை அறிக. சிற்பி சிலையை வார்த்தான். வல்லினம் மிகா இடத்தை காண்க. வல்லினம் மிகா இடம் குடி தண்ணீர். கிரையிங் சைல்ட் வில் கெட் மில்க். இணையான தமிழ் பழமொழி அழுத பிள்ளை பால் குடிக்கும். சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. ஆன்சர் டி. கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கிடையில் நீந்தித் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டுள்ளது தமிழ். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. கர்ட்டசி நற்பண்பு. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. எக்ஸ்கவேஷன் அகழாய்வு. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. திணை திணை. திணை ஒழுக்கம். திணை தானியம். ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. அலை அழை. அலை கடல் அலை. அழை வரவழைத்தல். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். சரியான இணையை தேர்ந்தெடு. நாவாய் வங்கம். ஆழி, முன்னீர், பவ்வம் ஆகிய சொற்கள் கீழ்க்கண்டவற்றில் எதை குறிக்கிறது? கடல். ஆழி, முன்னீர், பவ்வம் கடலை குறிக்கும் சொற்கள். படி என்னும் வேர்ச்சொல்லின் பதம் படித்தான். பாடினால் வேர்ச்சொல்லை தருக. பாடு. ஆடு என்னும் வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர் ஆடியவன்.
ஆடு என்ற வேர்ச்சொல்லிலிருந்து வினை எச்சத்தை உருவாக்குக. ஆடி. அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. கல்வி, காட்சி, கிண்ணம், கீரி, கேள்வி. அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்து எழுது. சுடு, சூடு, செடி, சேரன், சோழன். அகரவரிசையில் எழுதுக. மலை, மாலை, மிசை, மீமிசை, முதல். கீழ்காணும் சொற்களை அகரவரிசைப்படுத்து. பணம், பாட்டி, பெட்டி, பேட்டை, போ. கீழ்காணும் சொற்களை அகரவரிசைப்படுத்து. வலிமை, வாரம், விசிறி, வீடு, வேற்றுமை. கீழ்காணும் சொற்களை அகரவரிசைப்படுத்து. நன்மை, நான்கு, நிலம், நீட்சி, நெருப்பு. அகரவரிசைப்படுத்து. பள்ளம், பாலை, பிணி, பீடு, புனை. தேங்க்யூ.